தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற வேளாண்மை பல்கலைக்கழகம் இது கோவையிலேயே உள்ளது. தலைமையிடம் கோவை. இது வேளாண்மை படிப்பு என்றால் ஏதோ ஒரு படிப்பு என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இங்கு வேளாண்மை பற்றி படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, நிறைய பாடத்திட்டங்கள் இருக்கின்றன என்பதை எடுத்துச் சொல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய தினமலர் நிறுவனத்தாருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருகின்ற நிலப்பரப்பை வைத்துக்கொண்டு ஆண்டுக்காண்டு குறைந்து கொண்டே வருகின்ற நீர் ஆதாரங்களை கொண்டு நாம் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டியது. இன்னொரு 20 வருஷத்துக்குள்ள இப்போ இன்னைக்கு இருக்க உணவு உற்பத்தினை 2 மடங்காக ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இதற்கெல்லாம் நல்ல படித்த இளைஞர்கள் வேளாண்மையிலே தொழில் முனைவர்களாக ஈடுபட்டு வேளாண்மை ஒரு தொழிலாக பார்த்து முன்னேறக்கூடிய இளைஞர்கள், துடிப்பான உங்களை போன்ற இளைஞர்கள் தேவை என்பதை கோடிட்டு காட்டத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். இந்தியாவிலேயே உள்ள மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று. சென்ற ஆண்டு 2011 இந்தியாவிலே உள்ள 60 அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் பெஸ்ட் யூனிவர்சிட்டின்னு அவார்டு ரீசெண்டாக கூட வாங்கியிருக்கோம். அதே போலவே ஹைலி கம்பீட்டன்ட் ஃபேக்கல்ட்டி, எல்லாம் பிஹெச்டி முடித்தவங்க, வெளிநாட்டில் பயிற்சி பெற்றவர்கள், அந்த மாதிரியான கம்பீட்டன்ட் ஃபேக்கல்ட்டி எங்ககிட்ட இருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஐசிடி எனேபிள்டு கிளாஸ் ரூம்ஸ், லேர்னிங்னு சொல்லக்கூடிய நாங்கள் அந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் கூட நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதுபோல் எல்லா லெக்சர்ஸும் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வீடியோ எடுத்து ஸ்லைட்ஸாக போட்டு சிடியாக கொடுத்து பையங்களுக்கு படிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட ஒரு 45 வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோட MOU மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்க்கெல்லாம் கூட வாய்ப்புகள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றன. அதே போல் டியூயல் டிகிரி ஆப்ஷன்ஸ், இங்கே கொஞ்சம் படிச்சுட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொஞ்சம் படிச்சுட்டு வெளிநாடு கனடா போன்ற வெளிநாடுகளில் போய் அங்கேயும் ஒரு யூனிவர்சிட்டியில் தொடர்ந்து படித்து 2 டிகிரி, நம்மளுடைய டிகிரியும் கனடா யூனிவர்சிட்டி டிகிரியும் கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரி டியூயல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல் நிறைய எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், ப்ராக்டிக்கலாக நிறைய ட்ரைனிங் கொடுத்து பசங்களுக்கு ஏன்னா எல்லாம் வேளாண்மைங்கிறது ஃபீல்டு ஓரியன்ட் ஸ்டடி, அதுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் அதில் முன்னேற முடியும் என்பதனால எல்லாமே நாங்கள் ஃபீல்டு ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணி எல்லா வகையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் மாணவர்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்கிறோம். அதே போல் இன்டர்ன்ஷிப், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸில் இன்டர்ன்ஷிப்ஸ் வைக்கிறோம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்ன்ஷிப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்டர்ன்ஷிப்ஸு, அதே போலவே ரூரல் அக்ரிகல்ச்சர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்று விவசாயிகளுடைய விளைநிலங்களுக்கு சென்று விவசாயிகளுடனே தங்கி இருந்து 1 மாதம் அவர்களுடைய தொழில் நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு இவர்களும் விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்து புதிய தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு திட்டங்களெல்லாம் கூட நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஹாஸ்டல்ஸ், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லாம் தனித்தனியாக எல்லா விதமான வசதிகளும் கொண்டு இருக்கின்றது. அது மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ என்ன ஐடியானா 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் academically they are also strong in extracurricular co-curricular activities. We develop wholesome personalities in students. அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். அக்ரிகல்ச்சர்னா நீங்கள் வேளாண்மை மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர். ஆனால் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை மட்டும் இல்லை. அக்ரிகல்ச்சருங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இன்க்ளூடிங் வெட்டினரி, ஃபிஷரிஸ், ஃபாரஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருங்கிறது ஒரு ஜென்ரல் டேர்ம் தான். அதுக்குள்ளே இத்தனை சப்ஜெக்ட்ஸ்களும் நடக்கும். நாங்கள் ஒரு 13 கோர்சஸ் அக்ரிகல்ச்சரில் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அதை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று டெக்னாலஜி கோர்சஸ்னு, இந்த கோர்சஸை படிக்கிறவங்க, இந்த டெக்னாலஜி கோர்சஸை படிக்கிறவங்க அவங்களே தொழில் முனைவோராக ஆவதற்கான பயிற்சிகளை கொடுக்கின்ற கோர்சஸ் தான் இந்த மாதிரி டெக்னாலஜி கோர்சஸ். இந்த டெக்னாலஜி கோர்சஸ் ஒரு 7 கோர்ஸ் இருக்குது. ஒன்று பிடெக் பயோடெக்னாலஜி, அடுத்து பிடெக், அது பயோடெக்னாலஜி நீங்கள் உங்களுக்கு நிறைய பல்கலைக்கழகத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. பயோடெக்னாலஜி. அது மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்கே நாங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே எங்கள் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்குது. இது பயோடெக்னாலஜி ப்ளஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டும் கலந்த ஒரு படிப்பு. 50% பயோடெக்னாலஜி, 50% இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கலந்த ஒரு படிப்பு. அப்புறம் அது மாதிரி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா இப்போ விவசாயத்தை ஒரு தொழிலாக எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம். வியாபார நோக்கில் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். வெறுமே கிராப் ரைஸ் பண்ணோம், ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணோம், அதை விற்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் முடியாது. இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மை ஒரு தொழிலாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கோர்ஸையும் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லா ஃபீல்டுலையும் இருக்குது. மெடிக்கல்லையும் இருக்குது. அதே மாதிரி வேளாண்மை துறையிலும் கூட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அதுக்காகவே ஒரு பாடத்திட்டத்தை நாங்கள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அது மாதிரி பிடெக் ஹார்டிகல்ச்சர். இப்போ இன்றைக்கி தோட்டக்கலையில் நிறைய பார்க்கலாம். மலர் சாகுபடி, காய்கறிகள் சாகுபடி,
லேண்ட்ஸ்கேப்பிங், கார்டனிங் இதெல்லாம் சொல்லித்தர படிப்பு வந்து பிடெக் ஹார்டிகல்ச்சர் அந்த கோர்ஸ். அது மாதிரி என்ஜினியரிங்கில் ஃபுட் ப்ராசஸிங், இன்றைக்கி வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய வளர்ந்து கொண்டு வருகிறது. ஏகப்பட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் கூட முதலீடு செய்ய ஆர்வமாக இருக்கின்றன. ஸோ ஃபுட் ப்ராசஸிங்காக ஒரு படிப்பு நாங்கள் வந்து பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்னு இங்கே கோவையில் சொல்லித் தருகிறோம். அதே போல் எனர்ஜி என்விரான்மெண்ட். ஸோ எனர்ஜியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. எனர்ஜி எவ்ரிடே வி ஆர் டாக்கிங் அபவுட் எனர்ஜி. அதே மாதிரி என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழல், அதையும் வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கோம். ஸோ எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட் ரெண்டும் கலந்த ஒரு இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு இது வந்து இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்குது. இங்கே இருக்க இந்த 7 கோர்சஸுமே இங்கே கோவை வளாகத்தில் எங்களுக்கு வந்து மொத்தம் 7 வளாகங்கள் இருக்கின்றன, 7 கேம்பஸஸ் இருக்கின்றன, 11 கல்லூரிகள் இருக்கின்றன. இதில் இந்த கோயம்புத்தூர் வளாகத்தில் இந்த 7 டெக்னாலஜி கோர்சஸை நாங்கள் இங்கே சொல்லித்தரோம். இது எல்லாமே செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ். அடுத்து ஜென்ரல் கோர்சஸ்ங்கிறது வந்து ஆர்டினரி செல்ஃப் சப்போர்ட்டிங் இல்லாத பிற கோர்ஸ்களை நாங்கள் ஜென்ரல் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இது 1906ஆம் ஆண்டிலேருந்து சொல்லித்தரப்பட்டு வருகின்றது. அதே போல் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், இப்போ நான் சொன்ன தோட்டக்கலைத்துறை என்று சொல்லப்படுகின்ற பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். அடுத்தது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, காடுகள் பற்றிய படிக்கிறது. அடுத்தது ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். பிஎஸ்சி செரிகல்ச்சருங்கிறது பட்டுப்புழு பற்றிய பாடத்திட்டம், பட்டுப்புழு நூல்வியல் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு பற்றிய பாடத்திட்டம். அடுத்தது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், நம்ம ஃபார்ம் மெஷினரின்னு நிறைய இப்போ வந்து விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காதனால நிறைய மெஷினரிஸை நம்ம வந்து டிராக்டர்ஸு, டில்லர்ஸ், ஹார்வெஸ்டர், சோயிங் ட்ரில்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வேளாண் பொறியியல் எந்திரங்களை பற்றி சொல்லித்தரதுக்கான பாடத்திட்டம் தான் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இந்த நாங்கள் சொன்ன இந்த 7 டெக்னாலஜி கோர்சஸ், இந்த 6 ஜென்ரல் கோர்சஸ், இந்த 13 கோர்சஸுமே 4 இயர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது 8 செமஸ்டர் படிக்கணும். இப்போ பிஎஸ்சி வேளாண்மை அப்படின்னு பார்த்தா பிஎஸ்சி வேளாண்மை 4 கல்லூரிகளில் நாங்கள் சொல்லித்தரோம். ஒன்று வந்து இங்கே கோயம்புத்தூரில், 2வது மதுரையில் யானமலை ஒத்தக்கடைன்ற இடத்துல இருக்குது, 3வது வந்து கிள்ளிகுளம்ங்கிறது திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில், திருநெல்வேலியிலேருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே ஒரு வேளாண்மை கல்லூரி இருக்கிறது. 4வதாக திருச்சிராப்பள்ளியில் ஒரு வேளாண்மை கல்லூரி. இந்த 4 வேளாண்மை கல்லூரியிலும் சேர்த்து மொத்தம் 360 பிஎஸ்சி அக்ரி கேண்டிடேட்ஸ் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுக்கின்றோம். அதே போல் ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை படிக்கிறவங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்பிங் படிக்கலாம், ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸை பற்றி படிக்கலாம், அல்லது மலர் ஃப்ளோரிகல்ச்சர் பற்றி படிக்கலாம், வெஜிடபிள்ஸை படிக்கலாம், ஃப்ரூட் கிராப்ஸை படிக்கலாம். இதெல்லாம் பற்றிய படிப்புகளை சொல்லித் தருவதற்கான கல்லூரிகள் 2 இருக்கின்றன. ஒன்று வந்து பெரியகுளத்தில் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெரியகுளத்தில் தேனி மாவட்டத்திலையும், இன்னொன்று வந்து திருச்சியிலே இருக்குது. திருச்சியில் உள்ள கல்லூரி, தோட்டக்கலை கல்லூரியில் சிறப்பு என்னன்னா, இது வந்து ஒன்லி ஃபார் விமன். ஸோ ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் விமன், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள் கேண்டிடேட்ஸ். பொறியியல் பற்றிய படிப்பு வந்து இது வந்து திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு பக்கத்தில் குமுளூர்ன்ற இடத்துல இருக்குது. இது வந்து 4 ஆண்டு படிப்பு. ஆண்டுதோறும் நாங்கள் வந்து 60 மாணவர்களை இதில் சேர்க்கிறோம். அது மாதிரி வனவியல், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, இது பக்கத்தில் இங்கேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் வனவியல் கல்லூரி இருக்குது. இந்த கல்லூரியில் சிறப்பு என்னென்னா, இந்த கல்லூரியில் படித்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படித்த 118 மாணவர்கள் இதுவரை இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்று சொல்லப்படுகின்ற சிவில் சர்வீஸிலே தேர்வாகிறார்கள், ஐஎஃப்எஸ். ஏன்னா இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கோர்ஸுடைய சிலபஸுமே இது வந்து ஐஎஃப்எஸ் உடைய சிலபஸ் ரெண்டும் ஒன்று தான். அதனால் இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க டைரெக்டாக ஐஎஃப்எஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி ஆகிடுது. அதனால் நிறைய பேர் எழுதி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் செலக்ட் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் 118 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அடுத்து ஹோம் சயின்ஸ் வந்து மதுரையில் இருக்குது, ஹோம் சயின்ஸ் காலேஜ் ரிசர்ச். இது வந்து ஆண்டுதோறும் 40 மாணவர்கள் அல்லது மாணவிகளை நாங்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். போன வருடம் நாங்கள் ஆரம்பித்த ஒரு புது கோர்ஸ் செரிகல்ச்சர். பட்டுப்புழுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால பட்டுப்புழு வளர்ப்பு, பட்டு பற்றிய படிப்பு செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்ல ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பட்டுப்புழு வளர்ப்பு பற்றியது. இது 4 ஆண்டு படிப்பு. இது சென்ற ஆண்டு கோயம்புத்தூரில் ஆரம்பித்தோம். 30 பேர் ஆண்டுதோறும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இதுக்கு இந்த எல்லா கோர்ஸுக்குமே என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எல்லாருமே வந்து +2 படிச்சிருக்கணும். அதில் வந்து நான் சொன்ன என்ஜினியரிங் கோர்சஸ் 3 இன்ஜினியரிங் கோர்சஸ் சொன்னேன். அதாவது பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். இந்த 3 இன்ஜினியரிங் கோர்சஸுக்கும் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். நீங்கள் படித்த 4 பாடத்தில் கண்டிப்பாக ஒரு பாடம் வந்து மேத்ஸாக இருக்கணும் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு. மீதி 10 கோர்ஸுக்குமே அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், செரிகல்ச்சர், இந்த எல்லா கோர்ஸுக்குமே பயாலஜி இஸ் எ மஸ்ட். கண்டிப்பாக உங்கள் பாடத்திட்டத்தில் பயாலஜி இல்லைன்னா அட்லீஸ்ட் பாட்னி அல்லது ஜூவாலஜி இருக்கணும். ஸோ மற்ற 10மே பயாலஜி ஸ்ட்ரீமு. இந்த பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்,
பிடெக் எனர்ஜி அண்ட் என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், இந்த 3 மட்டும் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீமு. இதில் ஏஜ் லிமிட் வந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். 1/7/2000 இந்த 2013 21 வயதை தாண்டியவராக இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டிஸ்க்கு லிமிட் கிடையாது. சுருக்கமாக ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு கண்டிப்பாக மேத்ஸ் வேணும், மற்ற 10 கோர்சஸ்க்குமே பயாலஜி கண்டிப்பாக வேணும். அது மாதிரி வொகேஷனல் ஸ்ட்ரீம் படித்த மாணவர்களுக்கு 5% இட ஒதுக்கீடு தனியாக இருக்குது. அதில் இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வேறு அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ், கிராப் ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான. ஸோ எந்த வொகேஷனல் ஸ்ட்ரீம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் வொகேஷனல் ஸ்ட்ரீம் எது படிச்சிருந்தாலும் வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை. 5% சீட் அவங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு உண்டு. மாதிரி மினிமம் அக்ரிகேட்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ், அதாவது லாங்குவேஜஸ், இங்கிலீஷ் அல்லது தமிழ் ஆர் வாட்டர் வெட்டிஸ், அந்த லாங்குவேஜஸ் தவிர உள்ள மீதி சப்ஜெக்ட்ஸில் மினிமம் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் தான். எஸ்சி எஸ்டி இருந்தால் பாஸ் ஆகிருந்தால் போதும். எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு வந்து 45% மினிமம் இருக்கணும். பிசி அண்ட் பிசிஎம்முக்கு வந்து மினிமம் 50%, ஓப்பன் காம்படிஷனுக்கு வந்து 55% மினிமம் இருக்கணும். இது மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சடுக்கு தனியாக கோட்டா 3% கோட்டா இருக்குது. அது மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டா, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கோட்டா, அது மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தவிர இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ட், எனி இண்டஸ்ட்ரி, அக்ரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரி கேன் ஸ்பான்சர் ஏ கேண்டிடேட் டு அவர் யூனிவர்சிட்டி. அது வந்து எனி இண்டஸ்ட்ரி, அக்ரி பேஸ்ட் இண்டஸ்ட்ரி எங்களுடைய தே கேன் ஸ்பான்சர் ஏ கேண்டிடேட், படிக்க வச்சு அவங்களே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் என்ஆர்ஐ கோட்டாவும் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா அது எக்ஸ்ட்ரா சீட்ஸு. அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும், நான் சொன்ன 13 ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் 5 சீட் இருக்குது. ஸோ 5 வந்து என்ஆர்ஐ அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர் கோட்டா புட் டுகெதர், அது வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எப்படி ரேங்கிங் வந்து ஒன்லி மெரிட் ரேங்கிங் போடுவோம். எங்களுக்கு என்னென்னா மற்ற மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் இல்லாமல் எங்களுக்கு தனி கொஞ்சம் ரேங்கிங் என்னென்னா, நாங்கள் 4 சப்ஜெக்ட்ஸையும் ஒன்றா எடுத்துக்குவோம். சப்போஸ் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருக்காங்கன்னா 200 எடுத்திருப்பீங்க. ஸோ 4 சப்ஜெக்டோடைய டோட்டல் பண்ணிக்கோங்க. அதாவது மொத்தம் 800க்கு கிடைக்கும். ஸோ 800க்கு எவ்வளோ மார்க், ஸோ 200க்கு எவ்வளோன்னு அப்படி, ஸோ 200க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஸோ 4 சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மேத்ஸுக்கு 50, ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜினா மேத்ஸ்க்கு 50 மார்க்கு, ஃபிசிக்ஸ்க்கு 50 மார்க்கு, கெமிஸ்ட்ரிக்கு 50 மார்க்கு, பயாலஜிக்கு 50 மார்க். ஸோ டோட்டலாக 200க்கு எவ்வளோணும். இன் அதர் வேர்ட்ஸ், நீங்கள் மொத்த மார்க் 4 சப்ஜெக்டில் 800க்கு எவ்வளோ வாங்கினீங்களோ அந்த டோட்டலை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுதான் எங்களுடைய ரேங்கிங், அதுதான் எங்களுடைய மெரிட் ரேங்கிங். ஸோ அதைப்படி மெரிட் ரேங்கிங் படி நாங்கள் லிஸ்ட்டு போட்டுருவோம். கோயம்புத்தூரில் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் கோயம்புத்தூரில் கேம்பஸில் நாங்கள் நடத்துவோம். ஃபீஸ் எவ்வளோன்னு சந்தேகம் வரலாம் சில பேருக்கு. ஃபீஸ் வந்து மிக குறைந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்லேயே மிக குறைந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உள்ளது வந்து எங்கள் யூனிவர்சிட்டி தான். ஸோ ஒரு செமஸ்டருக்கு 9000 ரூபா தான் செமஸ்டர் ஃபீஸ் வரும். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்ன்னு சொல்லி, அதாவது டெக்னாலஜி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 7 கோர்சஸ் சொன்னேன். அந்த 7 கோர்ஸுக்கு மட்டும் இந்த 9000 இல்லாமல் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீங்கிறது வந்து 30000 ரூபா. ஸோ அது வந்து 39,000 ரூபா பெர் செமஸ்டர். அதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ என்ஆர்ஐ கோட்டா வந்து தே ஹேவ் டு பே $2,100. இது மாதிரி டூயல் டிகிரி ஆப்ஷன்ஸ் ஒன்று. இது இந்தியாவில் உள்ள அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலே ஒரு ஸ்பெஷல். எங்கள் யூனிவர்சிட்டியில் என்ன இருக்குன்னா, டியூயல் டிகிரி ஆப்ஷன். நாங்கள் 45 அக்ரி ஃபாரின் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கூட MOU சைன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு இங்கே கோட் பண்ணுறேன். என்னென்னா, ஒரு கனடாவில் டல்ஹவுசி யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் MOU இருக்குது. ஸோ அதன்படி என்ன பண்ணுவோம், நாங்கள் 8 செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், 4 எல்லா படிப்புமே 4 வருஷம்னு சொன்னேன், 8 செமஸ்டர். அதாவது ஸோ 8 செமஸ்டருக்கு பதிலாக ஒரு செமஸ்டர் எக்ஸ்ட்ரா படித்தா 2 டிகிரி கிடைக்கும். அதாவது 8க்கு பதிலாக 9 செமஸ்டர் படித்தா 2 டிகிரி கிடைக்கும். அதாவது என்ன டிகிரின்னா, பிஎஸ்சி, நாங்கள் டிஎன்யூவில் எங்கள் யூனிவர்சிட்டிலேருந்து பிஎஸ்சி அக்ரியோ அல்லது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சரோ படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த டியூயல் டிகிரி ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸு 3 வருஷம் இங்கே படிப்பாங்க. அதாவது மொத்தம் 6 செமஸ்டர்ஸ் இங்கே படிப்பாங்க. மீதி 3 செமஸ்டர் வந்து கனடாவில் போய் படிப்பாங்க. அதுக்கான வந்து IELTSஓ இல்லை வேறு எந்த இதுமோ வந்து வேண்டியதில்லை. அங்கேருந்தே வந்துடும். கிரெடிட்ஸ் வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க எங்களுக்கு கிரெடிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ டிகிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் அல்லது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னு கொடுப்போம். அவங்க கனடாவில் டல்ஹவுசி யூனிவர்சிட்டிலேருந்து அவங்க வந்து பிடெக் என்வரான்மெண்டல் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு ஒரு டிகிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கூட நிறையா இருக்குது. இது மாதிரி இங்கே படிச்சுட்டு, இந்த மாதிரி டியூவல் டிகிரி படிச்சுட்டு நீங்கள் அங்கேயே கனடாவிலே நீங்கள் பிஜி படிக்கலாம், அல்லது அங்கேயே வேலை தேடிக்கலாம், அல்லது இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் தேடிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 300 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் எடுத்தாங்க. போன மாதம் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நேஷனலைஸ் பேங்க்ஸ் நிறைய பேங்க் லோன் கொடுக்குறாங்க. கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது.
அதனால் என்ன நிறைய அக்ரி கிராஜுவேட்ஸ் வந்து பேங்க்லேருந்து பேங்கிங் செக்டரில் நிறைய எடுக்கிறேன். இப்போ போன வருஷம் கவுன்சிலிங் இது பிளேஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 70% வந்து பேங்கிங் செக்டருக்கு தான் செலக்ட் ஆகி போனாங்க. ஸோ பேங்கிங்கில் நிறைய எடுக்கிறாங்க எவ்ரி இயர். அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ்னு ஆல் இண்டியா லெவல் லைக் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி ஆல் இண்டியா சர்வீஸ் அதுக்கும் கூட விஞ்ஞானிகளாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் டீன் கேடரில் டைரக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர்னு ஒரு அதிகாரி இருக்கார். அவருடைய ஜாபே வந்து இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், சிவில் சர்வீசஸ் கோச்சிங் கொடுக்கறது, அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் கோச்சிங் கொடுக்கறது, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் வந்து அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது, ஃபாரின் கம்பெனிஸில் அட்மிஷன் வாங்கி கொடுக்கறது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான இது செய்கிறதுக்காகவே டீன் கேடரில் டைரக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர்னு ஒரு அதிகாரி இருக்கார். அவர் வருஷம் வந்து இந்த மாதிரி மார்ச் மாதத்தில் பிளேஸ்மெண்ட் மேலா நடத்துவார். ரெகுலராக நடக்கிற ஒரே வேளாண்மை பல்கலைக்கழகம் எங்களுடைய பல்கலைக்கழகம் தான் என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். இப்போ நாங்கள் ஏப்ரல் மாதம் அட்மிஷன் ஆரம்பிச்சிடும். இது அப்ளிகேஷன் ஃபீ வந்து 300 ரூபாய் எஸ்சி எஸ்டியாக இருந்தால், மற்ற எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் 600 ரூபாய். இந்த இடம் எல்லாமே ஆன்லைன் தான். நீங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கான அந்த 300 ரூபாயோ அல்லது 600 ரூபாயோ எது உங்களுக்கான தொகையோ அதை வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணுறதுக்கான வசதிகளை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஃபில்ட் இன் அப்ளிகேஷன்ஸ் வந்து டியூ டேட்டுக்குள்ளே டீன் அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர் என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க என்னென்னா, நான் சொன்னேன் 13 கோர்ஸ்க்கு நீங்கள் தனித்தனியாக 13 அப்ளிகேஷன் போட வேண்டியதில்லை. ஒரே ஒரு அப்ளிகேஷன் போதும் 13 கோர்ஸுக்கு சேர்த்து. அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு, நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஒரே ஒரு அப்ளிகேஷன் 13 கோர்ஸுக்கு போதும். நீங்கள் கவுன்சிலிங்கும் போது வரும்போது நாங்கள் கம்யூனிட்டி வைஸ், கேம்பஸ் வைஸ், காலேஜ் வைஸ், கோர்ஸ் வைஸ் வந்து நாங்கள் வேகன்சி பொசிஷன் போட்டுருவோம். ப்ரொஜெக்ட் பண்ணி காமிப்போம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு என்ன கோர்ஸுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ, எதில் வேகன்ட் இருக்கோ, உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் மட்டும் போட்டால் போதும். சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் கோயம்புத்தூரில் நடத்துவோம். அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இந்த நேராக இந்த எங்கள் கல்லூரிக்கு வரலாம். கோயம்புல இந்த வளாகத்துக்கு வரலாம், அல்லது மதுரை, திருநெல்வேலி, திருச்சி உள்ள எங்களுடைய கல்லூரிகள் எங்கே வேணாலும் போய் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் வந்து அங்கேயே கூட டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அங்கேயே சப்மிட் பண்ணிட்டு கூட வரலாம்.